குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா காமர்ஸில் 3rd சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது MBO அண்ட் MBE. MBO அப்படின்னா என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், MBE அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி ப்ரீஃபாக நம்ம இப்போ கீழே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா MBO. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் MBO? மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் த management system in which each members of the organization effectively participate and involving himself. So ஒரு individual person தன்னோட முழு ஆர்வத்தையும் செலுத்தி எந்த ஒரு பர்சன் தன்னோட பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறானோ அதை தான் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸியாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டில் என்ன கோலை நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு தான் MBO அப்படின்னு சொல்லுவாங்க. தி சிஸ்டம் கிவ்ஸ் ஃபுல் ஸ்கோப் டு த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இன்வால்வ் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் ஓடியோன். ஸோ இவர் பாப்புலரைஸ்டு இன் MBO. ஸோ MBOக்கு பாப்புலராக ஒரு டெஃபினிஷனை கொடுத்த பர்சனை தான் ஜார்ஜ் ஓடியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன டெஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். MBO இஸ் த சிஸ்டம் wherein the superior and subordinate of the organization jointly identify to the common goal. ஒரு ஆர்கனைசேஷனில் காமன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு சுப்பீரியரும் சபார்டினேட்டும் ஜாயிண்டாக சேர்ந்து பண்ணுற ஒர்க்கை தான் MBO அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஸர் ரெட்டின் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு MBO அப்படிங்கிறது. MBO மீன்ஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டாண்டர்ட் ஃபார் மேனேஜரியல் பொசிஷன் அண்ட் பீரியாடிக்கல் கன்வர்ஷன் of this into measurable time bound objectives linked vertically and horizontally in the with of future planning. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பாருங்க. குறியிலக்கு மேலாண்மை நிலைப்பாடுகளுக்கு ஏற்ற தரநிலைகளை நிறுவுதல் மற்றும் அளவிடக்கூடிய காலக்கேடு இலக்குகளை கொண்ட கால இடைவெளியை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் எதிர்கால திட்டமிடுதலுடன் இணைத்து கொள்ளும் கால இடைவெளியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது MBO அப்படிங்கிறது குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குறியிலக்கு மேலாண்மையோட குறிக்கோள்கள் என்னென்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா டு மெஷரபிள் ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ். ஒரு அளவிடுதல். எதை அளவிடுறாங்க அப்படின்னா தன்னோட செயல்திறன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அளவிடுறது தான் டு மெஷர் ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷன் கோல். ஒரு ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இண்டிவிஜுவல் பர்சனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த MBO அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டு கிளாரிஃபை போத் ஜாப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நிறைவேற்றக்கூடிய வேலை மற்றும் அதோட எதிர்பார்ப்பு இந்த ரெண்டும் தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயம்தான் MBO அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் காம்பிடன்ஸ் அண்ட் க்ரோயிங் சபார்டினேட். ஸோ கீழ்நிலை பணியாளர்கள் திறன் அதிகரித்தல் மற்றும் வளர்ச்சியடைய செய்தல். நமக்கு கீழே ஒர்க் பண்ணுற அதாவது கீழ்மட்டம் அதாவது மேனேஜருக்கு அடுத்த லெவலில் இருக்கிற எல்லா பர்சனோட அவங்களோட திறன்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேட் பிட்வீன் சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட். சுப்பீரியருக்கும் சபார்டினேட்டுக்கும் எப்படி கம்யூனிகேட் இருக்குது, அந்த கம்யூனிகேட்டை எப்படி ஒரு டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத குறிக்கிறத MBO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் அபவுட் சேலரி அண்ட் ப்ரமோஷன். ஸோ சேலரி அண்ட் ப்ரமோஷன் கீழ்நிலை பணியாளர்கள் ஊக்கத்தை மேலும் தூண்டிவிடுதல். நமக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பர்சனோட இன்க்ரிமெண்ட்டோ சேலரியோ ப்ரமோஷனோ இது எல்லாத்தையும் எது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா MBO அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது தன்னோட குறிக்கோளாக வச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேஷன். இந்த MBO மெயினாக என்ன அப்ஜெக்டிவ்ஸை கொண்டு இருக்குது அப்படின்னா எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம்
பண்ணலாம், அதை எப்படி இன்டகிரேட் அப்படிங்கிறது ஒருங்கிணைக்கிறது, எப்படி ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த MBOவோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MBO. ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா MBO அப்படிங்கிறதுக்கு என்ன இயல்புகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் டு இன்டகிரேட் த கோல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் தன்னோட கோலை அச்சீவ் பண்ணுறது ஒரு இயல்பு, ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். The next, MBO tries to combine to long run goal of the organization with short run goal. ஷார்ட் ரன் கோலை அவங்க அச்சீவ் பண்ணிட்டு இருக்கும்போது லாங் ரன் கோலை எய்ம் பண்ணுறதுக்காக இந்த MBOவை யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா MBO tries relate organization goal with the society goal. ஆர்கனைசேஷன் கோலை மட்டும் அவங்க அச்சீவ் பண்ணுறதில்ல. MBO அப்படிங்கிறது தன்னோட சொசைட்டியோட கோல் என்ன அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறது மெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா MBO எம்பசிஸ் நாட் ஒன்லி கோல் பட் ஆல்சோ எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ். இது கோலை மட்டும் அச்சீவ் பண்ணுறதுக்காக இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோட பர்ஃபார்மன்ஸை எஃபெக்டிவாக மாற்றுறதும் இந்த MBO தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா MBO யூஸ்டு டு மாடிஃபையிங் அண்ட் இம்ப்ரூவிங் த கோல் அண்ட் சேஞ்சிங் டு த அப்ரோச்சஸ். ஸோ MBOவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கோலில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா அதை மாற்றிக்கலாம், இல்லை மேற்கொண்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் MBO யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எ ஹை டிகிரி ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவைலபிள் டு எம்ப்ளாயீஸ் த்ரூ MBO. MBOவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெகனைஸ்டு டு த பார்ட்டிசிபேட் ஆஃப் எம்ப்ளாயி டு கோல் செட்டிங் ப்ராசஸ். கோலை எப்படி செட் பண்ணலாம், அந்த செட் பண்ணுற கோலுக்கு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8th ஒன், encourage a climate of trust, goodwill and will be a perform. MBOவை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிஸ்னஸும் இருக்கிறதுனால அந்த இடத்துல நல்ல குட்வில்லும் அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் MBO. ஸோ ப்ராசஸ் ஆஃப் MBOவில் கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒரு நோக்கத்துக்காக அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக ஹையர் லெவலில் இருக்கிற பர்சன்கிட்டையும் சரி லோயர் லெவல் இருக்கிற பர்சன்கிட்டையும் சரி தெளிவாக சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோல் ஆஃப் ஈச் செக்ஷன். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன கோல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் செக்ஷன் இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் செக்ஷன் இருக்கலாம், சேல்ஸ் செக்ஷன் இருக்கலாம், பர்ச்சேஸ் செக்ஷன் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்னென்ன அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு கீப் ரிசல்ட் ஏரியா. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிற ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் எப்படி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறத MBO அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட். ஸோ செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட் அப்படின்னா கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்களை அல்லது இலக்குகளை நிர்ணயித்தல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்களும் அல்லது தனிப்பட்ட குறிக்கோள்களும் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அழகாக சொல்லணும்னா ஒரு திறந்த மற்றும் வெளிப்படையான விவாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உயர்நிலையில் இருக்கிற ஊழியர்கள் அவர்களுக்கு கீழ்நிலையில் இருக்கிற ஊழியர்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு கட்டாயம் சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேட்சிங் ரிசோர்சஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ மேட்சிங் ரிசோர்சஸ் அப்படின்னா என்னென்னா வளங்களை ஒப்பு நோக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன வளங்கள் இருக்குது, கிடைக்கக்கூடிய வளங்கள் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பிஸ்னஸோட குறிக்கோள்களும் கட்டமைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வளங்கள் சில ஊழியர்களின் மூலம் சில விஷயங்கள் வந்து அந்த ரிசோர்சஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். அப்படி கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன கோலை கொடுத்தோமோ அந்த லெவலும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரிசோர்சஸை பேஸ் பண்ணி தான் MBO இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங். பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறது காலவரையான மறு ஆய்வு கூட்டம் கூட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க.
உயர்நிலை ஊழியர்கள் மற்றும் கீழ்நிலை ஊழியர்கள் சந்திக்கும் வகையில் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது தனக்கு கீழே ஒர்க் பண்ணுற பர்சன் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரியான டிஸ்கஷன் கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் நடக்கணும். அதுதான் பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னா மதிப்பீடு செய்கிறது. எதை மதிப்பீடு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கீழ்நிலையில் இருக்கிற அந்த சபார்டினேட் ஃபுல்லாக சரியாக ஒர்க் பண்ணாங்களா, அப்படி ஒர்க் பண்ணலை அப்படின்னா என்ன விஷயத்தை செஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது தான் அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீஅப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி. ரீஅப்ரைசல் அப்படிங்கிறது குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மாறும் உலகத்தின் ஒரு பகுதி. ஸோ அந்த அமைப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சின்ன சின்னதாக மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் மாறும்போது அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் ரீஅப்ரைசல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது எம்பிஓவில். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆர் இன்வால்வ்ஸ் இன் அப்ஜெக்டிவ்ஸ் செட்டிங் வேரியஸ் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்டர் எம்பிஓ. ஒரு அட்வான்டேஜஸ் எதெல்லாம் இன்வால்வ் பண்ணி இருக்குது அப்படின்னா நிறைய லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை இன்வால்வ் பண்ணியிருக்கு, நிறைய செட்டிங்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்கிற ஒன்று தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், எம்பிஓ ப்ராசஸ் ஹெல்ப்ஸ் த மேனேஜர் டு அண்டர்ஸ்டாண்ட் டு த ரோல் ஆஃப் டோட்டல் ஆர்கனைசேஷன். இந்த எம்பிஓ ப்ராசஸ் மூலமாக தான் ஒரு மேனேஜர் தன்னோட ரோல் என்ன, தான் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த எம்பிஓ மூலமாக தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்பிஓ ப்ரொவைட் எ ஃபவுண்டேஷன் ஃபார் participative management, subordinate are also involved to the goal setting. ஸோ எம்பிஓ எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபார் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சபார்டினேட் அண்ட் கோல். எதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக எம்பிஓ சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏ டிபார்ட்மெண்டல் டஸ் நாட் ஒர்க் அட் கிராஸ் பர்பஸ் வித் அனதர் டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் சரியாக வேலை செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுறதோ இல்லை கிராஸ் பர்பஸ் பண்ணுறதோ எந்த விதமான அதிகாரங்களும் அல்ல அப்படிங்கிறத எம்பிஓ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் எவாலுவேட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இட் ஹெல்ப்ஸ் டு த எம்பிஓ. ஸோ இது வந்து எம்பிஓவில் மேக்ஸிமம் சிஸ்டமேட்டிக் எவாலுவேஷன் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்பிஓ கிவ்ஸ் டு த கிரிட்டீரியா ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது நிறைய கிரிட்டீரியா ஆஃப் பர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் டு த கரெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன். ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எம்பிஓ அப்படின்னு சொல்கிறாங்க. எய்த் பாயிண்ட், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் எம்பிஓ. ஸோ ஒர்க்கை டிவைட் பண்ணி கொடுக்கறதுல இந்த எம்பிஓ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைன்த் ஒன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு த்ரூ எம்பிஓ. எம்பிஓ மூலமாக யார் யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஒர்க்கருக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 10th, டிசிஷன் டேக்கன் பை த மேனேஜ்மெண்ட் குயிக்லி. ஒரு மேனேஜ்மெண்ட் எம்பிஓ ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறதுனால, எம்பிஓ ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுனால தன்னோட டிசிஷனை குயிக்காக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஒரு 10 அட்வான்டேஜஸ் பார்த்துருப்போம். ஆனால் எந்த ஒரு விஷயமும் அட்வான்டேஜஸ்ன்னு இருந்தால் கண்டிப்பாக அதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இதில் எத்தனை டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 5 டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்பிஓ ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன். எம்பிஓ அப்படிங்கிறது யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சில எக்ஸிக்யூட்டர், ஒரு சில அந்த ஒர்க்கை பண்ணுற அந்த பர்சனுக்கு எம்பிஓ அப்படின்னா என்னன்னு தெரியல. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்பிஓ இஸ் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். எம்பிஓ அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணது, ஒரு டைம் கன்சியூமிங், இந்த டைமில் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கன்சியூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த எம்பிஓ அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ லாங் டேர்ம் கோலுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த எம்பிஓ யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட், சபார்டினேட் இஸ் நெசசரி ப்ராப்பர் அப்ஜெக்டிவ்ஸ் பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் டு ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ. சபார்டினேட் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சபார்டினேட் இல்லாமல் எந்த ஒர்க்கும் நடக்காது. அதனால எம்பிஓ ஃபெயிலியர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் எம்பிஓ இஸ் ரிஜ்டு. ஸோ ரிஜ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா திடமான. ஸோ எம்பிஓ அப்படிங்கிறது ஒரு திடமான ஒன்று. இந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் எம்பிஇ. முன்ன பார்த்தது எம்பிஓ. எம்பிஓ மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். எம்பிஇ மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா management exemption is style to the business management that focused on identify and handling case that deviate from the norms. ஸோ இதில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்பிஓ அப்படிங்கிறது பொதுவாக பிரச்சனை என்ன, பிரச்சனை இருந்தால் அதை எப்படி ஹையர் அத்தாரிட்டி கிட்ட அதை சொல்கிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணதை தான் இந்த எம்பிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எஸ்டாப்ளிஷ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட் wherein 5 defective per 100 unit produced are permissible. So long as the number of defect does not exceed 5, the superior foreman will handle to the problem. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒரு ப்ராப்ளம் சின்ன லெவலில் இருக்கும்போது அவங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அதாவது அங்கே உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ், சபார்டினேட், மேனேஜர் இவங்களுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணவோ, ரெக்டிஃபை பண்ணவோ, குறைக்கவோ பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த ப்ராப்ளம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா, இதில் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 5 டிஃபெக்ட், 100 ப்ராடக்ட் இருக்கிற இடத்துல 5 ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படிங்கும்போது அவங்களே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பர்மிசபிள். ஆனால் அந்த 5க்கும் மேலே அதோட டிஃபெக்ட் போகும்போது, 5க்கும் மேலே அதோட குறைபாடுகள் இருக்கும்போது அது ஈஸியாக யாருக்கிட்ட ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா வில் ஹேண்டில் டு த ப்ராப்ளம் ஃபார் சுப்பீரியர். தன்னோட ப்ராப்ளத்தை சுப்பீரியர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் எம்பிஇன்னு சொல்லுவாங்க. திரும்ப பாருங்கள், எம்பிஇ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தன்னோட சுப்பீரியர் கிட்ட அதை ஃபார்வர்ட் பண்ணுறதை தான் எம்பிஇன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட குறைகளை ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறத தான் எம்பிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எம்பிஇ 2 பேசஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் பிஸ்னஸ் அப்ளிகபிள், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அப்ளிகபிள் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇ. எம்பிஇயோட ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைமரியாக என்ன பண்ணுவாங்க, இட் இஸ் நெசசரி டு செட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நார்ம்ஸ் வித் predictable for estimated result. Next step என்ன அப்படின்னா deviation get analyzed. Finally aim it is solve this exception immediately. First என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைமரியாக என்ன கோல் அச்சீவ் பண்ணும், என்ன அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா எதனால் அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. தேர்ட், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பண்ணுறது தான் எம்பிஇயோட ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇயோட என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட், இட் சேவ் டு த டைம் ஆஃப் மேனேஜர் பிகாஸ் தே டீல் ஒன்லி வித் எக்ஸப்ஷனல் மேட்டர். ஸோ இது டைமை சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொட்டீன் ப்ராப்ளம் ஆர் லெஃப்ட் டு த சபார்டினேட். எப்பயும் வந்துக்கிட்டே இருக்கிற அந்த ப்ராப்ளத்துலேருந்து லெஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஃபோக்கஸ்டு மேனேஜரியல் அட்டென்ஷன். ஸோ மேனேஜரோட அட்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது எம்பிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டேட்டிவ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. தன்னோட அத்தாரிட்டி எப்படி டெலிகேட் பண்ணி கொடுக்கலாம், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எம்பிஇ மூலமாக கிடைக்குது. இட் ஃபோக்கஸ்டு மேனேஜர்ஸ் டு ரிவ்யூ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டடி ரிலேட்டட் டு த பிஸ்னஸ். ஒரு மேனேஜர் முன்னாடி என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, எதனால் இந்த ப்ராப்ளம் வந்தது, இப்போ ரிலேட்டடாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எம்பிஇ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பாயிண்ட், ஐடென்டிஃபைங் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇயோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன. ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா 2 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஒன்லி மேனேஜர் ஹேவ் த ப்ராப்ளம் ஓவர்
really important decision which can be demotivated for the employee lower level. இந்த MBEல இம்பார்ட்டண்டாக யார் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா மேனேஜர் முடிவு எடுக்கிறாங்க. அப்படி சில சமயம் மேனேஜர்ஸ் மட்டும் முடிவு எடுக்கிறதுனால எம்ப்ளாயிக்கு அது டிமோட்டிவேட் பண்ணுறதாகவும் லோயர் லெவலில் இருக்கிற பர்சனை அஃபெக்ட் பண்ணுறதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட், லிமிட்டட் ஜாப் டியூட்டிஸ் அண்ட் அல்டிமேட்டட் டிஸ்மிஸ்டு டெர்மினேட்டட். ஸோ அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட வேலை இவ்வளோதான் நீங்கள் செய்யணும் அவ்வளோதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டட் டியூட்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல திறமையான பர்சனுக்கும் லிமிட்டடான டியூட்டிஸ் கொடுத்து அவங்க அவ்வளோதான் செய்யணுங்கும்போது அவங்களோட திறமை வெளிப்படாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், 3rd சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3rd சாப்டரோட புக் பேக் 1 மார்க் என்ன அப்படின்னு பார்ப்போம். First one, DAS system gives full scope to the individual strength and responsibility. Individual strength-ஐயும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வச்சு எது மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா MBO. நம்ம பார்த்தோம் MBO மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தன்னோட இன்ட்ரெஸ்டோட, ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் ஆஃப் MBO. MBOவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ். தன்னோட ஆர்கனைசேஷன் என்ன கோல் என்ன அப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறத தெளிவாக சொல்லணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேஸ் கீப் மேனேஜ்மெண்ட் அலாட் டு த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ட்ரீட்ஸ் டு த ஐடென்டிஃபை கிரிட்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ கிரிட்டிக்கல் ப்ராப்ளத்தை எதன் மூலியமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், MBO மூலமாவா, MBA மூலமாவா, இல்லை MBM மூலமாவா, MBE மூலமாவான்னு பார்த்தோம் அப்படின்னா MBE மூலமாக தான், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன் மூலமாக நம்ம என்ன கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் 4th என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன் வித் த ஹெல்ப் ஆஃப். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி எதில் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா MBO மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதோட நம்ம 3rd சாப்டர் அதாவது ஃபஸ்ட்டு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 2nd யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.